ஸோ ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் ஃபேட்டை ஒரு வில்லனாக தான் பார்க்குறீங்க, ஆனால் அது ஒரு ஹீரோன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் ஹீரோண்ணே. என்னடா ஹீரோ? அதான் கார்டு கூட வச்சிருக்கேன் பாருங்க. கார்டை பார்த்தா பயந்துருவாங்களா? டேய் இறா மாமா, அவன் நிஜமாலுமே ஹீரோ மாமா. ஸோ வணக்கம் நண்பர்களே, காம்படிஷனில் கலந்துக்கிறதுல நீங்கள் நாள் 3. ஸோ காலையில் எப்பயும் போல 7 மணிக்கு எழுந்திரிச்சு 1 hand புஷ்அப் எடுத்தேன். ஸோ என்னால் 6 புஷ்அப் வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சது. உங்களால் எவ்வளோ புஷ்அப் எடுக்க முடியும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கடைக்கு போய்ட்டு நமக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ காலை உணவுக்கு 600 கிராம் சாப்பாடு, 150 கிராம் காய்கறிகள், 2 முட்டை ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு 150 கிராம் ரைஸு, 100 கிராம் சிக்கனு, 2 ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வாழைப்பழத்துக்கு பதிலாக குட் ஃபேட் இருக்க கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபேட்டை ஏன் நான் ஹீரோன்னு சொல்கிறேன் தெரியுமா? ஸோ நம்ம மசில் பில்டிங் நடக்கணும்னா நம்ம டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹார்மோனை சுரக்க வைக்க இந்த குட் ஃபேட் வேணும். ஸோ நம்ம பாடிக்கு முக்கியமாக தேவைப்படுற வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் கலக்கணும்னா கண்டிப்பாக இந்த குட் ஃபேட் நமக்கு தேவை. ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பசி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் குட் ஃபேட் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு சீக்கிரமாக ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ இதனால் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்ற எண்ணம் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு விங்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங்.